கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற சங்கீதம் 84 என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களண்டையில் அடைக்கலன் குருவிக்கு வீடும் தகவில்லன் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. அல்லேலுயா ஸ்தோத்திரம், அல்லேலுயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலுயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஒரு குருவிக்கு கர்த்தர் அடைக்கலத்தை கொடுக்கிறார். அல்லேலுயா. இவ்வளோ பெரிய மனுஷங்களாக இருக்கிற நமக்கு அடைக்கலம் கொடுக்காம இருப்பாரா? கர்த்தர் உண்மை உள்ளவர். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி கெஞ்சிருவங்க யாரும் வெக்கப்பட்டு ஒரு நாளும் போனது கிடையாது. அல்லேலுயா. கர்த்தரை நோக்கி பார்த்தவங்க ஒரு நாளும் கஷ்டப்பட்டு போனது கிடையாது. கர்த்தரை நோக்கி பார்த்து ரோகத்தில் வேதனையில் கஷ்டப்படுறவங்க யாருமே வெக்கப்பட்டு போனது கிடையாது. அல்லேலுயா. உண்மையா நம்ம கர்த்தரை தேட வேண்டும் தேவ பிள்ளைகளே. அப்போ தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். உண்மையா இல்லைன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தர் விசுத்தியில் பிரகாசிக்கிற தேவன், ஒரு நாளும் அசுத்தியில் வரமாட்டார். அதனால நம்மளோட ஹிருதயம் விசுத்தியாக வச்சுக்கணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக நம்மளோட ஹிருதயம் திறந்த புஸ்தகமாக இருக்கணும். நம்மளோட சரீரத்தை விசுத்தியாக வச்சுக்கணும். நம்மளோட ஹிருதயத்தை விசுத்தியாக வச்சுக்கணும். நம்மளோட ஹிருதயம் கர்த்தருக்கு முன்பாக திறந்த புஸ்தகமாக இருக்கணும். கர்த்தரை நம்ம உண்மையாக தேட வேண்டும் தேவ பிள்ளைகளே. அப்போ தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலுயா. ஒரு நாளும் கைவிடாத கர்த்தர். அல்லேலுயா. அவரோட அன்பு பெரியது பிள்ளைகளே. அவரோட வேத வசனங்கள் வாய்த்து பார்க்கும்போது அவ்வளோ ருசி. அல்லேலுயா. தேனை காட்டிலும் ருசி, அவ்வளோ இன்பமானது. அல்லேலுயா. நம்ம ஆத்மாவுக்கும் நம்ம மனசுக்கும் நம்ம சரீரத்துக்கும் அவ்வளோ இன்பம். கர்த்தருடைய வசனம் ஜீவிப்பிக்கிற வசனம். அல்லேலுயா. அஸ்திகளை ஜீவிப்பிக்கிற தெய்வம். ஆமேன். அல்லேலுயா. கர்த்தர் உண்மையுள்ள தேவனா. அல்லேலுயா. உண்மையுள்ள கர்த்தர். அல்லேலுயா. அவர் ஜீவனுள்ள தேவன். அதனால தான் அவர் 3ஆம் நாள் உயர்த்தெழுந்தேற்று வந்தார். அல்லேலுயா. இயேசுநாதர் ஜீவனுள்ள கர்த்தர். அல்லேலுயா. அவரை நம்புகிற யாவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலுயா. ஒரு போதும் கைவிடுவதில்லை தேவ பிள்ளைகளே. அல்லேலுயா. இன்றைக்கு இந்த வேதவசனம் வாய்ப்பதற்கு கர்த்தர் நம்மளை சகாய்த்தார். அவருக்கு நன்றி. உண்மை உள்ளவராய் வாழ வேண்டும் தேவ பிள்ளைகளே. நம்ம எவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.